ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா சமையல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னம்மா செய்ய போகிறீங்க? வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். சைடிஷ் என்ன? சைடிஷ் இப்போ பாலக்கீரை கூட்டு வைக்க போகிறேன். சரி. இந்த எங்கள் அம்மா இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சோன்னு வச்சுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு மட்டும் எங்கள் அம்மா வைக்க சொல்லுவேன். புளி அளவெல்லாம் கரெக்டாக சொல்லிவிடுங்கம்மா. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஒரு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க. அதை வெந்நீரில் போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி இதை எடுத்துக்கோங்க. ஓகே. புளியை வந்து எப்போதுமே எங்கள் அம்மா வந்து ஒரு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருவாங்க. நான் கரைச்சி வச்சிருக்கேங்க அந்த மாதிரி ஊற வச்சு. ஓகே ஓகே. ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் வறுத்துக்குவோம். ஓகே. எதுக்கு? தேங்காய் அரைக்கிறதுக்கா? தேங்காவில் போட்டு அரைச்சி தேங்காய் ஒரு 2 வத்தை போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகே ஓகே. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு தடவை வீடியோவில் பேசுகிறாங்க, அதுவே கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா பேசுகிறீங்கம்மா. இதே கண்டினியூ பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே. மிளகு 1/4 ஸ்பூன். அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதையும் 1/4 ஸ்பூனு. ஓகே. போட்டுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தது போதும், ரொம்பவும் தீய விட்டுறக்கூடாது. ஓகே. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. கொஞ்சம் இந்த தேங்காவில் போட்டுவிடுங்க. அதை இந்த வறுத்து கொட்டிட்டா இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டா இதில் வெங்காயம் 2 தட்டி அம்மியிலன்னா தட்டி போடலாம். இதில் ஒரு 5-6 வெங்காயம் போட்டு பிளண்ட் பண்ணிக்கோங்க, வாசமாக இருக்கும் குழம்பு. ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. மையம் அரைக்க வேணாம், சும்மா பிளண்ட் பண்ணாலே போகிறோம். சரி சரி. தேங்காய் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை போட்டு பிளண்ட் பண்ணிக்கிட்டு. ஆமாம். ஓகே. ஒரு பல்ஸ் போட்டால் போதுமா? போதும் போதும். ஓகே. அரைச்சிட்டிங்களா? நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளி குழம்புலாம் வச்சாக்கா இப்படிதான் நல்லா இருக்கும், சூடு தணிக்கும் நல்லெண்ணெய். புளி குழம்புலாம் சூடு உடம்புக்கு. நல்லா எண்ணெய் காஞ்சி தான் வெந்தயம் 2 போடணும். கடுகு கொஞ்சம் போடுங்க, காஞ்சிடணும் நல்லா எண்ணெய். அப்போ தான் நான் உடனே பட்டுன்னு வெடிக்கும். வெந்தயம் 2 கடுகு 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க லாங்குவேஜ். ஒரு கொஞ்சம் கொஞ்சங்கிறத அவங்க 2 சொல்லுவாங்க எப்போதுமே. கடுகு 2 போட்டுக்குவோம். வெங்காயம் 2 கடுகு வெடிச்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நிறையா புளி குழம்புல போட்டால் நல்லா இருக்கும். அம்மா வாசமாக இருக்கும். ஆமாம்மா, அம்மா வந்து நிறைய தான் யூஸ் பண்ணுவாங்க வெங்காயம் வந்து. சின்ன பூண்டு ஒரு 5-6 பல்லு நசுக்கி தட்டி அரிஞ்சு வச்சுக்கோங்க, அதையும் போடுங்க. ஓகே ஓகே. 2 கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். ஓகே. நல்லா வெங்காயம் வதங்கினதையும் 2 தக்காளியே நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் இருந்தால் போதும்ல? போதும் போதும். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா தக்காளி கொஞ்சம் மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லா வதங்கும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் அரைச்சதெல்லாம் இதில் ஒன்றா ஊற்றி கரைச்சிக்குவோம். ஓகே. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கணும். தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். சரி. மிளகாத்தூள், அதுக்கு தேவையான மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரி, போதும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள். ரொம்ப போடக்கூடாது, குழம்பு தடுப்பு கொடுத்து போடும். ஏன்னா தேங்காய் ஊற்றுறோம்ல, 1 ஸ்பூன் போடுங்க போகிறோம். கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கோங்க இதுலையே. தக்காளி வதங்கிடுச்சு. இதில் வெண்டைக்காயை போட்டு நம்ம வதக்கிக்குவோம்.
வெண்டைக்காய் வதங்கிருச்சு. இப்போ வந்து குழம்பு அதில் ஊற்ற வேண்டியது தான். சரி. நல்லா மீன் குழம்பு மாதிரி நல்லா இருக்கும் குழம்பு. கொதி வந்ததையும் காரம் புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு உப்புலாம் பார்த்துட்டு கொஞ்சம் மீடியமாக திக்கானது இறக்க வேண்டியதுதான். இப்போ மூடி வைப்போம். இப்போ கீரையை கூட்டு வச்சிடலாம். கடுகு 2 போட்டு, வரமிளகா 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே வெங்காயத்தையும் போடுங்க. வதக்கிட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. ஓகே, கீரையை போடுங்க. கீரையை போடுறேன். பாலக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லா கீரையும் நல்லா இருக்கும்ல. இதுக்கு முளைக்கீரை, அரைக்கீரை எல்லாமே நல்லா இருக்கும். எல்லா கீரையும் நல்லா இருக்கும். கீரை மட்டும் கலர் மாறவே கூடாதும்மாங்க அம்மா. எப்பயுமே வந்து அந்த கலர்லேயே இருந்தால் தான் நல்லா இருக்கும். என்னோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதே கலர்லேயே இருக்கும் நான் செய்கிற கீரை ஐட்டம்லாம். கீரையெல்லாம் மூடி வச்சா பச்சை மசங்கி போயிடும். அதனால திறந்த மாதிரியே வேக வைங்க. கீரை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கிட்டக்கே நிற்கணும். கலர் மாறி போயிடும். சரி சரி. நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் ஆரம்பத்துலலாம். சமைக்க ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் வந்து கீரை ஏன் இப்படி இருக்குது, இது நான் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சுட்டேன் அப்படி இப்படின்னு நிறையா திட்டு வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதில் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா இது புளிக்குழம்புக்கு ரொம்ப போடணும் தேவையில்லை. கிள்ளி வேற போட்டிருக்கோம். சும்மா கொஞ்சோண்டு போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் தக்காளி போடாமையும் செய்யலாம்லம்மா? தக்காளி போடாமையும் செய்யலாம். பாப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொஞ்சோண்டு தக்காளி தக்காளியாக போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஓகே. இது கீரை கொஞ்சம் வெந்தது போதும். இப்போ இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். எனக்கு இதை விட முருங்கைக்கீரை செய்வீங்களாமா, அதாம்மா ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரை எங்கள் ஊர்லலாம் முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை வாழைப்பூவும் போட்டு செய்வாங்க பாருங்க. இந்த பாலக்கீரைலாம் அப்போல்லாம் என்னன்னே தெரியாது அங்கே கிராமத்துல எல்லாம். கொஞ்ச நாளைக்கு வேகட்டும். கீரை மூடக்கூடாது, அப்படியே வேகட்டும். நல்லா 5 நிமிஷம் இருந்தால் போதுமா? 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஓகே, மீடியம் ஃப்ளேமில். குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு, திக்காயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். ஓகே, இது இறக்கி சாதத்தை நல்லா கத்திரி விதை மாதிரி சாதத்தை வடித்து இதை போட்டு சாப்பிட்ணும். கத்திரி விதை அப்படின்னு சொல்கிறாங்க. சாதம் வந்து வெந்தும் இருக்கணும், தனித்தனியாக உதிர உதிராகவும் இருக்கணும், குழஞ்சி இருக்கக்கூடாது, விரையாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே அதெல்லாம் வெந்ததுன்னு சொல்லுவாங்களா, அதை தான் அம்மா வந்து கத்திரி விதைம்பாங்க. கத்திரி விதைன்னாக்கா அங்கே எங்கள் ஊர் பாஷையில் சொல்லுவோம். கத்திரி விதை மாதிரி சோறு நல்லா வேற வேறையா இருக்கணும், பூக்கவும் இருக்கணும், நல்லா வெந்தும் இருக்கணும், ரொம்ப குழையக்கூடாது, நல்லா இருக்கும். அப்போதான் கரெக்டாக இருக்குது. இப்போ நிறுத்திடுவோமா? ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா இருக்கு பாருங்க. ஓகே, இதை ஆஃப் பண்ணிடலாம். சமையல்லாம் முடிச்சாச்சு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதை செஞ்சு பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேம்மா, ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இவ்வளோ தூரம் பண்ணதே பெரிய விஷயம். அவங்க வீடியோலேயே வரமாட்டாங்க, அப்பப்போ வந்தாலும் பேச மாட்டாங்க. என்னவே பேசலாம் சொல்லாதம்பாங்க. இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. அம்மா செஞ்சது என்ன, கீரை கூட்டு, அப்புறம் வந்து வெண்டைக்காய் குழம்பு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறதுக்கு எவ்வளோ எம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? வெண்டைக்காய் புளி குழம்பு, கீரை கூட்டு, அப்பளம். இதை விட ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன இருக்க முடியும்? இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியதான். அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோவில் சமைச்சு ஃபஸ்ட் டைம் பேசியிருக்காங்க வீடியோவில். இது எப்படி இருந்தது, நல்லா பேசுனாங்களா, நல்லா செஞ்சாங்களா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க பேசி செஞ்சுட்டு ஒரே பதட்டம், நான் நல்லா பேசினேனா, நல்லா செஞ்சேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பதட்டமாக அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.